திருமண அழைப்புதல். ஒரே டேட்ல எத்தனை பேர் தாண்டா கல்யாணம் வைப்பீங்க? தை மாசம் வந்தாலே போதும், பத்திரிக்கையா தூக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு மொய் வைக்கிறதுக்காகவே இந்த மாசம் ஓட்டி பார்க்கணும் போலயே. நாடகம் விடும் நேரம் தான், உச்ச காட்சி நடக்குது. பாஸ் பாஸ், யாரா அது? ஏன் வந்திருக்கான்? வணக்கம் பாஸ். வாடா வா. இன்னைக்கு யாரு கல்யாணம்? இது கல்யாணம் இல்ல, சொந்த பந்தங்கள் கூடும் விழா. சொந்த பந்தங்கள் கூடும் விழாவா? அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீ சொல்லிதாண்டா எனக்கு தெரியுது. ஆமாம் பாஸ், குடும்பத்தோட வந்துருங்க பாஸ். குடும்பத்தோட வரேன்டா. சரிங்க பாஸ். வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேரேஜ் கொடுமைகள். அப்பலாம் உன்ன விட முடியாது, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீ வா. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தலாம். எவ்ரி மேரேஜ் ஃபங்க்ஷன், மேரேஜ் பாய், கிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், என்ன பண்றாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டீங்க. ஆனா உன்னியோன்னு மட்டும் மிஸ் ஆகுது. அந்த ரிலேட்டிவ்ஸ் பத்தி அவங்களையும் காட்டியிருந்தா இது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஏன்னா அவனுங்க தான் இதுல முக்கியமா இருப்பானுங்களே, எல்லாத்துலயும் இருப்பானுங்க. கல்யாணத்துல வேலையை செஞ்சு வேலையை குறைக்க மாட்டானுங்க, புதுசா வேலையை வைப்பானுங்க. நமக்கு என்ன மனுஷன், புது பிரச்சனையை கலப்புறது, இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஒழுங்கா வேலை செய்யறவனு கூட வேலை செய்ய விட மாட்டானுங்க. ஒரு குண்டோ சீலினா கூட அதை ஒரு குறையா சொல்லிட்டு இருப்பானுங்க. ஈடமுறுக்கெல்லாம் ஒரே சிக்க வரை அடிக்கிறது, அதிரசம் வேற எண்ணிக்கை குறையிறது. லட்டா இது என்ன சைஸோ? எப்பாடே ஒழுங்கா கல்யாணம் நடக்கும்டா. இவனுங்க மட்டும் இல்லைனா அந்த கல்யாணம் ஒழுங்காவே நடக்கும்டா. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு தான் உள்ள வச்சு கூட்டிட்டு போறேன். உங்களை பத்தி பேசிக்கிட்டே போலாம் போல. அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. இன்னும் அவங்க பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. சரி, இந்த வீடியோ லென்த்தா வேணும், அதனால இதோட நிறுத்திக்கலாம். நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஆனா இவ்வளவு வருது. சாவிகளாடு தாலி எங்கடா பொண்ணு? தாலியே மறைஞ்சிரும் போல இதுல. ஐயோ, இதுக்காகவே நிக்கிறானுங்க ஒரு பக்கத்திலேயே தாலி கட்டும் போது. ஏன்னா நீங்க கேக்கு வெட்டும் போது தான் ஸ்ப்ரேனா அடிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப தாலி கட்டும் போது மாடா குசுமரம் அடிக்கிறவனால எவனா இங்க கூட்டியாந்தது? காலி ஆயிடுச்சு. இந்த நண்பர்கள் கிட்ட பிடிக்காத ஒண்ணு இதான்டா. ஒரு கல்யாணத்துக்கு பந்தகால் நடுறதுல இருந்து வாழைமரம் கட்டுறதுல இருந்து பந்தி பரிமாற வரைக்கும் எல்லா வேலையும் பாக்குறானுங்க. தங்க பாராட்ட கூட வாங்காம பரபரப்பா வேலை செய்யறானுங்க. A to Z எல்லா வேலையும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யறானுங்க. ஆனா கடைசியில ஒரு சம்பவத்தை பண்ணிடுறானுங்க. ஊருக்கே தெரியற மாதிரி நாரடிச்சானுங்க. அந்த பொண்ணு இழந்துட்டு நிக்கிறேன். ஒரு கல்யாணத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமே தாலி கட்டுறதாண்டா. அந்த ஒரு நல்ல விஷயத்துல இப்படி சாணி அடிச்ச மாதிரி. ஆமா பை, சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வச்ச மாதிரி ஆயி போயிரு. ஆளுக்கு 2 வச்சிருக்கான்டா. ஏன்னா ஒரு கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக இவ்வளவு மெனக்கட்டே வேலையை பார்ப்பீங்களாடா? 10 மணி நேரத்துல 10 கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டாங்கடா. அங்க பாரு, அந்த அக்கா தொடக்கிறாங்க, அப்பயே அடிச்சிட்டு இருக்காங்க தலையில. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனாலேயே அடுத்து குடும்ப வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும் போல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த செகண்ட்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். தங்கம் என்னடா? ஓகே ஓகே. என்னடா இதான் சம்பிரதாயம் உங்களுக்கு? இப்ப தெரியுதாமா நாங்க ஏன் ரிலேட்டிவ்ஸை வெறுக்கிறோம்னு? சரி, பாவண்டா அந்த பொண்ணு. ஐயோ அம்மா, யூஸ்லெஸ் ஃபெலோ. எப்ப பார்த்தாலும் இப்படியே செய்றா. அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இவ மாப்பிள்ளை மாட்டிட்டாங்க. மாப்பிள்ளை சமாதானப்படுத்தணும் வேற அந்த பொண்ணை. இப்ப ஆமாடா 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கல. 3 நாளாவா? யாரு ஏன் பொண்ணாது? என்னடா என் பொண்ணு நிறத்தையே மாத்திட்டியே. அழகா இருக்கா இல்ல ஆண்டி? அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா என் பொண்ணு மாதிரி தெரியல. இந்த கல்யாண மேக்கப் முடிஞ்சு எல்லா அம்மாக்களோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டுறாங்க. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. சண்டை என்ன ஆகுதுன்னா, கல்யாணத்துல பாத்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு வீட்டுல போய் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு சந்தேகமா இருக்குடா. இவங்க தானே கல்யாண பொண்ணு? நமக்கே அடையாளம் தெரியாது. என்னால நம்ப முடியலடா. இன்னும் சில நேரங்கள் என்ன நடக்கும்னா, கல்யாணம் மேக்கப்ல இருந்ததை விட நார்மலா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க தெரியுமா?
if I'm not wrong, scientifically. நான் ஒன் டைம் கேட்டேன், ஏங்க இவ்வளோ மேக்கப் போடுறீங்க, கொஞ்சம் கம்மியாக போடலாமே மேக்கப்னு சொன்னா, இல்லப்பா இதுதான் வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கும், அப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே 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 ஓகே. குறிப்பு, போட்டோவை ஹாலில் மாட்டவும். வாழ்த்து மடலா? ஒருத்தர் 2 பேர் கொடுத்தா பரவாயில்ல, வரவும் பூரா வாழ்த்து மடலா கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் அப்புறம் ஹாலில் மாட்டுறது. ஹலோ கங்க்ராட்ஸ். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹலோ சார். இந்த வாழ்த்து மடலை வச்சு ஒரு சம்பவம் நடந்துச்சு. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணத்துக்கு போக முடியல, சரி வீட்டுல போய் பாத்துடலாம்னு சொல்லி போனா வீடு ஃபுல்லா ஒரே வாழ்த்து மடலா இருந்துச்சு. என்னன்னா ஒரே வாழ்த்து மடலா இருக்கு, ஏன்னா இவ்வளவு வாழ்த்து மடல் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, தம்பி இது கம்மி தான் தம்பி, உள்ள ஒரு 40 கிடக்குது, அதை மாற்றத்துக்கு இடம் இல்ல, அதனாலதான் ஓரமா கிடக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், ஒருத்த கூட மொய்யறது எந்த மாதிரி கொடுத்துருக்காடா தம்பி, இதெல்லாம் உங்க வாழ்த்து மடலா கொடுத்ததுக்கு காசா வச்சு கொடுத்தா கூட கல்யாண கடன்லையாவது கொஞ்சம் அடிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000க்கு வாழ்த்து மடலா அடிச்சு கொடுத்துருக்காங்க தம்பி. அவரு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நாங்க போகும்போது ஒரு வாழ்த்து மடல் இல்ல அது நடக்கல, அப்படி நடந்துருந்தா வச்சுக்கீங்க பிறந்திருப்பாரு. நான் யோசிச்சோம், நல்ல வேலை அது பண்ணல. முன்னாடி வாழ்க்காக கொடுத்துட்டு இருப்பாங்க, இப்ப வாழ்த்து மடலா மாறிட்டு. சாமி படலாம் ஓல்டு, அது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்கள மாறிக்கிட்டோம். டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி நான் மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி பாத்துருக்கேன்டா, ஆனா மாப்பிளைக்கு டெக்கரேஷன் பண்ணி இப்பதான்டா பாக்குறேன். எப்படி இந்த ட்ரெஸ் அவர் போட்டுருப்பாரு, இல்ல வந்துட்டு அவர் உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மாலையை சுட்டி அந்த ட்ரெஸ் போட்டாங்களா என்ன? ஆமாண்டா, திடீர்னு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா என்னடா பண்ணுவாரு அவரு? நல்ல வேலை செஞ்சீங்க, முட்டிக்கிட்டு வந்துருச்சா? ஓ இப்படிதான் அந்த ட்ரெஸ் போடுறாங்களா? மடக்கி போடுறானுங்க. அதை விட இது குடும்பமா இருக்குது, அதோட கார்ல ஏத்திட்டு போறானுங்க. இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வந்து பஸ்ஸுக்கு வந்து எலித்தலைகள்லாம் வச்சு கட்டுவாங்கல்ல, அது மாதிரி மாப்பிள்ளை கட்டிட்டு இருக்கானுங்க பூ வச்சு. இவ்வளோத்தையும் வச்சு எப்பறம் நடக்க முடியும், எப்பறம் அவன் வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல நிக்க முடியும்? உள்ள எரியுமாடா கடந்து. ஹலோ ஹலோ கீர்த்தி பிஸியா இருக்கியா? சரி நான் வந்து ரீல்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் வந்து ரீல்ஸ் எடுக்கிறியா? புரியல. ஒரே ஒரு ரீல்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிரு. ரீல்ஸ் ஒரு கல்யாண மேடையில் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அந்த பார்த்தன பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்க, எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். அவங்க ரீல்ஸ் எடுக்க ஒத்துக்கலன்னு இந்தியா ரீல்ஸா போட்டுறாங்க. எல்லாம் மக்கள் எல்லாம் போன பிறகு ஃப்ரீ ஆயிட்டு கூட நம்ம ரீல்ஸ் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் போனா லேட் ஆகும். பெஸ்ட் வெட்டிங் கிஃப்டா பாப்போம். பரவாயில்ல, இவனுங்க வந்துட்டு ஏதோ கிரிஞ்சு பண்ணாலும் ஏதோ பணம் வருதுல, அது வரைக்கும் பரவாயில்லடா. நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியான்னு தெரியல, ஆனா வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கடா. சரிடா, தெரியாம பண்ணிட்டேன். உங்கள் நலனையும் மொழியும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன். என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் உண்மை வெளியே வந்துட்டு அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. வாழ்நாள் முழுக்க மிதிக்கவும் மதிக்கவும் மிதிக்கவும் ஆயிட்டு. கல்யாணத்துல வந்து யாரா அவன் திடீர்னு என்ன பண்ற? டீ குடிக்க போறேன். அதே ஒரு போட்டோவா எடுத்துட்டு இருக்கான். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, நான் எதையும் லைவா எடுக்கணும்னு உன்னுடைய கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? பீடியுடன் கடந்த பாடி அப்படின்னு ரைமிங்ல போட்டா ஜனங்கள்லாம் ஆர்வமா வாங்கி படிப்பாங்க. அதான் கீழே விழுந்தா கூட விடக்கூடாது, கேண்டீன்ல சேர்த்துக்கலாம். எப்பா டக்குன்னு போறான் பாரு, இதை எடுத்துக்கலாம். யோசிக்கலாம், டக்குன்னு ஒரு கண்ண நொடியில யோசிச்சு இதே எடுப்போம்.
கொடுத்த காசுக்கு மேலே வேலை பாக்குறடா நீ. சூப்பர் 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 அபிஷேக். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.